Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 3D Maxல இருந்து ஆர்க் ஓப்பனிங் வந்து வாலுக்கும் விண்டோவுக்கும் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் பாத்தீங்க அப்படின்னா இங்க நார்மல் ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ரெக்டாங்குலர் டைப். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆர்க் ஓப்பனிங் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? விண்டோவுக்கு இது மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் இந்த கிளாஸ்ல கத்துக்க போறோம். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஒரு வியூ போர்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டேன். பாக்ஸ் எடுத்துக்கோங்க. இப்படி கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மாடிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபை கிளிக் பண்ணிட்டு லென்த்ல 9 inch வால் வந்து கொடுத்துக்கிறேன். நான் விட்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 25 feet வந்து கொடுத்துக்கிறேன். ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 10 feet. இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் பாலியா மாத்திடுங்க. இதுல எட்ஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க எடிட்ல ஷிஃப்ட் லூப் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் இப்படி எட்ஜஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு நம்ம டைமென்ஷன் படி கிரியேட் பண்ணணும்ன்றதுனால திரும்ப ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன். பாக்ஸ் எடுத்துட்டு ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் வியூல இப்படி கிரியேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாடிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. மாடிஃபை கிளிக் பண்ணிட்டு இதுல டோருக்கான அந்த வால் ஓப்பனிங் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம் பாத்தீங்களா, அதுக்கான டைமென்ஷன் வந்து இதுல கொடுத்துக்கோங்க. லென்த் பாத்தீங்கன்னா நான் ஒரு 3 feet இல்ல 7 feet வந்து கொடுத்துக்கலாம். ஹைட் இது லென்த்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஹைட்டை மென்ஷன் பண்ணுது. நான் 7 feet கொடுத்துக்கிறேன். விட்த் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 feet வந்து கொடுத்துக்கிறேன். ஹைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைட் எவ்வளவு வேணாலும் இருக்கட்டும், அதை பத்தி நமக்கு ஒன்றும் இல்லை. ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு இதுல இன் பிட்வீன்ல வராப்புல வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த கார்னர்ல நம்ம கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் மூவ் பண்ணி இப்படி வைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இப்ப இந்த வாலை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடிஃபையை கிளிக் பண்ணிட்டு இதுல வர்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் வியூக்கு போய்க்கலாம். நம்ம ஃப்ரண்ட் வியூல இந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு வந்து நம்ம ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டு இந்த இதுக்கு மேட்ச் ஆகுறது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதை மூவ் பண்ணி நான் மேலே பிளேஸ் பண்ணிடுறேன். இப்படி பிளேஸ் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு 7 feet ஹைட்டு இதில் தான் நான் டைமென்ஷன் வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து செலெக்ஷனில் வர்டெக்ஸ் வந்து வச்சுட்டு இந்த வெர்டிசஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து மூவ் பண்ணி இதுக்கு பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நமக்கு இந்த பாக்ஸ் வந்து இது வந்து தேவைப்படாது. இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இது பாத்தீங்க அப்படின்னா நார்மலா நம்ம ரெக்டாங்குலர் டைப்ல ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆர்க் ஓப்பனிங் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்க ஷேப்ஸ் போயிடுங்க. ஷேப்ஸ் போயிட்டு இதுல ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. இப்ப ஸ்னாப் ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த மாதிரி கிரியேட் பண்றேன் ஃப்ரண்ட் வியூல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா லென்த் வந்து 7 feet வந்து கொடுத்துக்கிறேன். விட்த் பாத்தீங்கன்னா ஒரு 3 feet வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை வந்து நம்ம வந்து ஸ்னாப் ஆன் பண்ணிட்டு ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கு, இங்கேயும் கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஷேப்ஸ்ல இருந்து ஆர்க் எடுத்துக்கோங்க. ஆர்க் எடுத்துட்டு இந்த பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு
இந்த பாயிண்ட் மவுஸோட லெஃப்ட் பட்டன் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க. ரிலீஸ் பண்ணிட்டு ஹைட் வந்து எவ்வளவு வேணுமோ அது தகுந்தாப்புல இதுல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்படி கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் ஸ்ப்ளைனா மாத்திடுங்க. இதுல அட்டாச் போயிட்டு இந்த ரெக்டாங்கிள் வந்து இது கூட அட்டாச் பண்ணிக்கோங்க. இதுல செக்மெண்ட் வச்சுட்டு இந்த செக்மெண்ட் வந்து delete பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதுல வெர்டெக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணி வெல்ட் வந்து கொடுத்துடுங்க. அதே மாதிரி இந்த ரெண்டு வெர்டிசஸையும் செலக்ட் பண்ணி வெல்ட் கொடுத்துடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு போய்க்கலாம். இதுக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து உங்களுக்கு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்படி கொஞ்சம் மூவ் பண்ணி பிளேஸ் பண்ணிடுங்க. வால் வந்து இந்த இதுக்கு இன்பிட்வீன்ல இருக்காப்புல வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இந்த வாலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுல பாலிகனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எட்ஜஸ் நமக்கு வந்து தெரியணுன்றதுக்காக F4 வந்து கொடுத்துக்கோங்க. இந்த பாலிகனையும் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிட்டு இந்த பாலிகனையும் செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் வந்து கொடுத்துடுங்க. ரெண்டு பாலிகனையும் செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த வாலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல காம்பவுண்ட் ஆப்ஜெக்ட் போயிடுங்க. இதுல பூலியன் வந்து வச்சுக்கோங்க. இதுல வந்து சப்ராக்ட் கொடுத்துட்டு இங்க வந்து இம்ப்ரிண்ட்னு இருக்கு பாத்தீங்களா, இந்த குட்டி பாக்ஸ் வந்து ஆன் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. செக்இன் பண்ணிடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட் ஆப்பரன்ஸ்ன்னு கொடுத்துட்டு இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அந்த எட்ஜ் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்போட எட்ஜ் வந்து நமக்கு இங்க பிரிண்ட் ஆயிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை வந்து எடிட் பாலியா மாத்திடுங்க. இதுல பாலிகன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாலிகன் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த பாலிகன் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, இந்த பாலிகனை செலக்ட் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க. அவ்வளவுதான், ஈஸியா நம்ம வந்து ஆர்க் ஓப்பனிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஷேப்ஸ்க்கு போய்க்கோங்க. டாப் வியூ போங்க. இதுல ஆர்க் எடுத்துக்கோங்க. ஸ்னாப் ஆன் பண்ணிக்கோங்க. இதுல ரைட் கிளிக் பண்ணி கிரிட் பாயிண்ட் இருக்காப்புல ஆன் பண்ணிக்கோங்க. நான் இந்த பாயிண்ட் டு லெஃப்ட் மவுஸ் வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு எங்க வேணுமோ அங்க போய் ரிலீஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் எவ்வளவு ஹைட் வேணுமோ அது தகுந்தாப்புல இதுல கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணி எடிட்டபிள் ஸ்ப்ளைனா மாத்திக்கோங்க. இதுல ஸ்ப்ளைனை வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா அவுட்லைன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதுல நான் வந்து 6 இன்ச் வால் வேணும், அதனால 6 இன்ச் வந்து கொடுத்துக்கிறேன். இல்லை உங்களுக்கு 9 இன்ச் வால் வேணும் அப்படின்னா நீங்க இதுல கண்ட்ரோல் செட் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதுல 9 இன்ச் வால் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இதுக்கு இப்ப எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணுங்க. நான் வந்து ஒரு 3 ஃபீட் கொடுக்குறேன். பெர்ஸ்பெக்டிவ் வியூக்கு நம்ம போய்க்கலாம். 3 ஃபீட் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கு எடிட் பாலி மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதுல பாலிகன் வச்சுக்கோங்க. செலெக்ஷன்ல இந்த பாலிகனை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. 4 ஃபீட் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பிளஸ் சைனை வந்து கொடுத்துட்டு 3 ஃபீட் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஓகே வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்கெல்லாம் ஓப்பனிங் வேணுமோ அங்கேருந்து பாலிகனை வந்து செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. இதுல செலெக்ஷன்ல பாலிகன் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எங்கேருந்து வேணுமோ கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அந்த பாலிகன் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீபோர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ட் எக்ஸ் கொடுங்க. கண்ட்ரோல் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஆப்போசைட்ல உள்ள இந்த பாலிகன்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பிரிட்ஜ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? திரும்ப இப்போ ஆல் டெக்ஸ்ட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை மெட்டீரியல்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ F4 கொடுக்குறேன். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஸ்மூத்னஸாக இல்லை. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா F4 கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எட்ஜ் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் வியூ போயிடலாம். இந்த எட்ஜஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ எட்ஜஸ் வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுங்க. அதே மாதிரி இந்த எட்ஜஸ்லாம் செலக்ட் பண்ணி கனெக்ட் கொடுத்துக்கோங்க. F3 கொடுக்குறேன், F4 கொடுத்துக்கிறேன். இன்னும் ஸ்மூத்தாக வேணும் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வாங்க. இதில் கிளியர் ஆல்னு கொடுத்துட்டு ஆட்டோ ஸ்மூத் கொடுத்துருங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.